இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் FDF தமிழ் சேனல். நாம இன்னைக்கு தூதுவளை துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. முதல்ல நம்ம தூதுவளைய பறிச்சுட்டு வந்துடலாம். இந்த தூதுவளை பார்த்தீங்க அப்படின்னா வீட்லேயே நம்ம பால்கனியில் எங்கே வேணாலும் நம்ம வளர்த்திக்கலாம். சும்மா ஜஸ்ட் வந்துட்டு நம்ம சீடு போட்டோம் அப்படின்னாவே நமக்கு தேவையான அளவுக்கு சட்னிக்கு தேவையான அளவுக்கு இலைகள் கொடுத்துரும். இப்போ இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் உளுந்து, 6 வரமிளகாய், ஒரு 15 போல சின்ன வெங்காயம், 4 டேபிள் ஸ்பூன் துருவி தேங்காய், 1 பிஞ்ச் புளி, தேவையான அளவு உப்பு, நம்ம பறிச்சு வச்ச தூதுவளை. இப்போ தூதுவளை துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ மண்சட்டி நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். அது கூடவே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்து சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துனாதான் துவையல் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து 1 பிஞ்ச் புளி சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க தூதுவளையை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். தூதுவளை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சளி, இருமல், உடல் வலி இது எல்லாத்தையும் போக்கக்கூடியது. ரொம்ப வதக்கிராம ஓரளவுக்கு இந்த வதங்கின ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இப்போ துவையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு துவையல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தூதுவளை துவையல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.